இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 30ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் திருநாள், மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, அமாவாசை திதி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை தரும். அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவ கின்வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயக்துவம் அரோகதா ஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இன்றைய நாள் ஆஞ்சநேயருக்கான ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தி. வீட்டு பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து போய் வணங்கிட்டு வாங்க. பலவிதமான தடைகள், பலவிதமான சிக்கல்கள், மனசில் சுத்தமாக உறுதி இல்லாத யாராக இருந்தாலும் சரி, அவெல்லாம் போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சுவாமி அப்படின்னு சொன்னால் அது ஆஞ்சநேயர். இன்றைய நாள் அந்த ஜெயந்தி சந்தர்ப்பங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு பலவிதமான சாப விமோச்சனம் அடையும். வாழ்க்கையில் எப்படி போறனே தெரியல சார் எனக்கு, அதாவது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கேன், நான் வாழ்க்கையே இருளில் மூழ்கி இருக்குன்னு சொன்னாலுமே ஆஞ்சநேயருக்கு போய் இன்றைய நாள் வடமாலைக்கான ஏதாவது ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் மனசு ரொம்ப அதிகமான சங்கடம் இருக்குது, கஷ்டம் இருக்குன்னா வெண்ணெய் காப்புக்கான ஒரு நீங்கள் ஏதாவது தானம் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக மாற்றங்கள் கைகூடி வரும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய நாள். அமாவாசை திதிங்கிறதுனால ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி சார்த்த தர்ப்பணங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வம்சாதிகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா பாக்யஸ்தானம் எப்போ ஆக்டிவேட் ஆனால் அடுத்த ஜென்மத்துடைய ஸ்லாக்கியங்களில் பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கும், பூர்வ ஜென்மத்துடைய தீரி பிரகாரம். அதனால் நீங்கள் பண்ணுற நிறைய நல்ல காரியங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும். ஃபேமிலி ஆகிடுத்து, குழந்தை ஆகலைன்னா அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது குழந்தை ஆகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருக்கான அருமையான நாள் இன்றைய நாள். ஹரி வாயு குரு அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் யதிகள், மகான்கள், சன்னியாசிகள் வழிபாடு பண்ணுறது, தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய உத்தமமான பலன்கள் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் தான். சின்ன தடைனா என்ன அர்த்தம்? காலைல கிளம்பும் போது செருப்பு தூக்கி புதுசு போட்டு போகிற மாதிரி, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அஷ்டமத்தில் பொதுவாக இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் அமாவாசை யோகத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நடக்கிற காரியங்கள்லாம் திடீர்னு ஏற்படும். அந்த திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்களே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் ஏற்படும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நான் என்ன முடிவு எடுக்க முடியும், எங்கே போய் பணத்தை புரட்ட முடியும்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான் கொடுக்கும். ஆனால் அது நாளை காலையில் கூட பண்ணிக்கலாம். அதனால் பெரிய ஒரு பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பஞ்சமுகி ஆஞ்சநேயரை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் பலவிதமான, அதாவது கெட்ட சம்பவங்கள் எது இருந்தாலும் சரி, மன அவதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வாழ்த்தலாம். குழந்தைகிட்ட, வீட்டில் பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது. நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, யார் கூடலாம் நீங்கள் பேசின்னு இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருமே 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல அமாவாசை யோகம் இருக்குன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்குன்னு சொல்லலாம். கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா சந்திரன் சூரியன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், அதாவது பூராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் சுக்கிரன். வெளியூர் வெளிநாளிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஒரு வரன் கிடைக்கணும்னா கூட இன்றைய நாள் போய் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக நிவாசாய ஹனுமந்தம் உபாஸ்மய. எவ்வளோ மோசமான ஒரு கிரகம் உங்களுக்கு இருந்தாலும், துஷ்ட கிரகத்துடைய ஒரு பார்வை இருந்தாலும், வலிமையும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும், ஹனுமத் சுவாமிகளை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி கிடக்குங்கிறது தான் அதில் அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம்னா டவுட்டுக்கான ஸ்தானம், போட்டிக்கான ஸ்தானம். போட்டி தேர்வுகள்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாள் போய் ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு வாங்க. அடுத்த அனுமத் ஜெயந்திக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட்டில் போஸ்டிங்கில் உட்காருவீங்க. கடன் பயங்கரமாக இருக்கா, போய் ஆஞ்சநேயரை வேண்டிட்டு வாங்க, வடமாலை போடுறேன்னு சொல்லி அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனை முடிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடம்னா கடனுக்கான ஸ்தானம், நோய்க்கான ஸ்தானம், போட்டி தேர்வுகளுக்கான ஸ்தானமும் 6ஆம் இடம் தான். அதில் அமாவாசை யோகத்தில் எந்த ஒரு நாள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் மூலா நட்சத்திரங்கிறதே
என்ன பிரச்சனையுடைய வேர் இருக்கோ அந்த வேரை அறுக்கக்கூடிய பிராப்தம் ஆஞ்சநேயருக்கு மட்டும் இருக்கிறது. அதனால் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் போய் தாராளமாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னு சொல்லுவோம். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக அந்த அமாவாசை யோகம், அதுலேயுமே இன்றைய நாள் ஹனுமத் சுவாமிகளுடைய ஜெயந்தி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அதனால பஞ்சமஸ்தானத்துல அமாவாசை யோகத்துல இந்த ஒரு நாள் இருக்கனால குழந்தைகளுடைய படிப்பு வித்யை சரியா இல்லை, படிப்பு சரியா ஏற மாட்டேங்குது. படிக்கிறாங்க சார், நைட்டு ஃபுல்லா படிக்கிறாங்க, காலில் எழுந்துச்சுன்னு மறந்துடுறாங்க, எந்த விஷயத்தையுமே எடுத்து பண்ண முடியல. குழந்தை இல்லை, 2 பேருக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், புருஷன் பொண்டாட்டியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துன்றதுனா இன்றைய நாள் ஆஞ்சநேயருக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏதாவது ஒரு தானம் பண்ணலாம். நெய்யை கூட நீங்கள் தானம் பண்ணலாம். பானகத்தை நீங்கள் பண்ணி ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணினா கூட என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சங்கல்பம் ஃபர்ஸ்ட் நிறைவேறக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் தான் சரணாகதி. ஆஞ்சநேயர் காலில் போய் நீங்கள் விழுந்தாள்லாம் போகிறோம், எல்லாமே நடக்கும், சூப்பராக நடக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு எனக்கு ரொம்ப சீக்கிரமாக கட்டணும், ஒரு 5-6 மாசமா ஒரு வீடு தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, ஒரே தடையாகவே இருக்குது. பார்க்குற வீடுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, கோளாறாக இருக்குது. வீட்டில் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு கடுமையான மன உளைச்சல் நின்றுருக்கு. ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட அந்த விஷயம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடை இல்லை, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணணும். 4ஆம் இடம்னா பிளானிங், 4ஆம் இடம்னா வீடு, 4ஆம் இடம்னா அம்மா. எந்த விஷயத்தையுமே நீங்கள் முடிக்கணும்னா ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் பாசிபிளாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்னொன்று ராசி லக்னத்திலேயே கேத்து உட்கார்ந்து இருக்கிறது. 4ஆம் இடத்துல அமாவாசை யோகத்தில் ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க. நினைக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு மனை மாற்றக்கூடிய பிராப்தம், ஒரு புதிய கார் வாங்கக்கூடிய பிராப்தம், முக்கியமான தகவல், ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரணும். அது ரொம்ப நாளாக தடுத்து ஏதோ நிறுத்தின்னு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு நிலம் விற்கணும், இல்லை வீடு விற்கணும், விற்க முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கோளாறு. ஆனால் அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கும். சிம்பிள், ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஹனுமத் கவச்சம்னு சொல்லுவோம். அந்த ஹனுமத் கவச்சத்தை நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அது கேட்டுட்டு நீங்கள் போய் தாராளமாக சுவாமியை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கரெக்டாக 18 நாளுக்குள்ளே அது முடியும். 100% நடக்கும். ஆஞ்சநேயருடைய சக்தி சாதாரணமான சக்திலாம் கிடையாது. அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்கும் நடக்கும். முக்கியமான ஒரு தகவல் வரணும், அது லேட்டாகவே வந்துட்டுருக்கும். அதனால் அந்த டைமுக்கு நம்ம போய் சேர முடியாமல் இருந்துன்றது. கரெக்டாக இந்த ஹனுமத் கவச்சம் சொல்லும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். ஸோ எந்த ஒரு தடை தாமதமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உத்தமமான வழிபாடு. இன்றைய நாள் இதை பண்ணுங்க, பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அகலக்கூடிய நாள். என்னன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஏதாவது ஒரு மன சங்கடம், பணம் இல்லாத இருக்கக்கூடிய கஷ்டம். அதாவது 30ஆம் தேதி ஆகிப்போச்சு, ஜனவரி 1 வரப்போகிறது. குழந்தைகளுக்கு ஃபீஸு கட்டணும், அது கட்டணும், வாடகை கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துதான் இருக்கும். அந்த மாதிரி பண பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு வீட்டில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷங்கிறது குடும்பம் அனுபவிக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீர ஆஞ்சநேயரை போய் நீங்கள் பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட குழந்தைகளுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையே மாற மாட்டேங்கிறது. வாழ்க்கை ஒரு இருளாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மட்டும் கிடையாது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது, பக்கத்திலே சூரியன் இருக்கார். மினிமம் 9 சுத்து சுத்தணும். ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு சென்று 9 சுத்து சுத்துனீங்கன்னா தாராளமாக நல்லது நடக்கும். தனுசு ராசியை குறிக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே கோதண்ட ராமசுவாமி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும், ஃபேமிலிக்குள்ள சங்கடங்கள் நிவர்த்தியாகும், முக்கியமாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீர ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் வேணும், நல்ல டிரான்ஸ்ஃபர் ஏற்படணும், வெளியூருக்கு போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்கேன்,
போக முடியல. இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சுட்டே இருக்குது. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. குடும்பத்தில் சஞ்சலங்கள் கொடுத்துட்டே இருக்குது. பேச்சுனால பாதிப்புகள் கொடுக்கறது. இந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் உபவாசம் இருந்து சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது, பித்ருக்களை வழிபாடு செய்யும் பொழுது, ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் தாராளமாக கைகூடும். அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்பு வட்டாரங்களுக்கு கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல. நம்பிக்கையா இருந்த ஒரு மனுஷன் நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிட்டார். நட்புக்குள்ளேயே தேவையில்லாத சலசலப்பு, டென்ஷன், விரோதமான ஒரு எண்ணங்கள், போக்குவரத்துகள், வரவேண்டிய ப்ரமோஷன் யாருனாலேயோ தடைப்பட்டு நிற்குது. இந்த மாதிரி பல விதங்களில் பாதிப்புகள் கொடுத்துன்றதுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா சந்திரன் சூரியன் காம்பினேஷன், அது மாத்ருகாரகன் அம்மா மூலியமாக நடக்கலாம், வீட்டில் ஒரு மூத்த பெண்மணி மூலியமாக நடக்கலாம், அலுவலகத்தில் மூத்த பெண்மணி மூலியமாக நடக்கலாம். அதுவும் உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி பிரசாதத்தை நீங்கள் சக்கரை பொங்கல் மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த அனுமத் ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக ஃபேமிலியோடு இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுனா மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் கனெக்ட் ஆகும். ஸோ எங்கே இடத்துல நம்ம இருந்தோமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும். எந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோமோ அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். எல்லாருடைய விஷயங்களுமே நமக்கு சாதகமாக இருக்கணும். யார் எது செய்தாலும் நம்ம ஜெயிக்கணும். இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட, உத்தியோக சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு முறை போய் ஒரு 30 சுத்து இல்லை 31 சுத்து நீங்கள் சுவாமி வழிபாடு பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் சீக்கிரமே நடக்கும். ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே அந்த லைஃப் சேஞ்ச் ஆகிறது கண்கூட தெரியும். அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக எல்லோருக்கும் இருக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.